நீங்கள் அவருடையவர்கள். இந்த நாளிலும் இந்த மாலை வேளையிலே ஒரு தலைப்போடு கூட நாம் தேவ சமூகத்தில் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது போலவே நீ இயேசுவின் நண்பன். உங்கள் வீட்டில் போய் எல்லார்ட்டையும் சொல்லணும். உங்கள் பிள்ளையை பார்த்து நீ ஏசப்பாவோட ஃப்ரெண்டு தானே, அப்பாவை பார்த்து சொல்லணும், கேட்கணும், பிள்ளை அப்பா நீ ஏசப்பாவுக்கு ஃப்ரெண்டா? இந்த டெய்லி செக் பண்ணி நான் யாரோட நண்பன். ஆமென். இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஒரு பேப்பர்லையாவது எழுதி, எல்லார் வீட்லேயும் கண்ணாடி கண்டிப்பாக இருக்கும், முகம் பார்க்குற கண்ணாடி. ஆமென். அதை எடுத்து உங்கள் கையிலேயே எழுதுங்க. எழுதிட்டு நீ இயேசுவின் நண்பன், கீழே உங்கள் பேர் நிக்சன், உங்கள் பேர் அப்படியே எழுதிட்டு அந்த பேப்பரில் எழுதிட்டு எல்லாரோட பேர், உங்கள் வீட்டில் 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேர் எழுதுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னா நீ இயேசுவின் நண்பன், அவரோடு பேசுனியா, அவர் கொடுத்த லெட்டரை எடுத்து நீ வாசிச்சியா, அவரை புகழ்ந்து பாடினியான்லாம் கேட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். போய் ஜெபிச்சியா, பைபிள் படிச்சியான்னு கேட்கறதோட இது கொஞ்சம் சிம்பிளாக புரியும். நீ ஏசப்பாவோட ஃப்ரெண்டு. யாருன்னா ஃப்ரெண்டாக இருந்தால் பேசாமல் இருப்போமாங்க? கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நம்மளோட ஃப்ரெண்டுக்கிட்ட கண்டிப்பாக பேசும். சரி, வேதாகமம் இந்த நண்பன் வேதத்தில் நண்பன்னு தேடினீங்கன்னா கொஞ்சம் கம்மியான வார்த்தைகள் இருக்குமான்னு தெரியல. ஆனால் சிநேகிதன் என்ற வார்த்தை தான் நண்பனுக்கு ஆல்டர்னேட்டாக. இப்போ இருக்கிற சிநேகிதன்னா ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிற ஆட்களுக்கு சொன்னால் சிநேகிதனா அப்படியோ யாரோ ஒரு யூதாஸ் காரியத் மாதிரி அவரும் ஒருத்தர் போலன்னு புரிஞ்சுப்பாங்க. அதனால தான் இப்போ நம்ம பேசுகிற தமிழ் நடையில் சமஸ்கிருத வார்த்தை ஸ்னே அப்படி வராமல் தமிழ்லேயே அது நண்பன். மீன் ஸோ அப்படி தான் இயல்பாக நம்ம பேசுறதுனால தான் அந்த வார்த்தை நான் யூஸ் பண்ணேன். நான் இயேசுவோட சிநேகிதன். வேதத்தில் அப்படி தான் படிக்கிறோம். நான் அதில் அழகாக நண்பன் எல்லாரும் புரிந்து எல்லா வயசுலையும் புரியணுன்றதுக்காக அப்படி போட்டிருக்கோம். சரி, இந்த நண்பன் எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருக்கும். இங்கிலீஷில் ஒரு பழமொழி, ஒரு சேயிங் இருக்குது, பழமொழி தான். என்னென்னா, ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் சே ஹூ யூ ஆர். உன் நண்பனை நீ காமிச்சு ராஜா, நீ யாருன்னு நான் சொல்லுவேன். அது உண்மைதான். நம்மளுடைய நண்பன் கண்டிப்பாக என் நண்பனை பற்றி கொஞ்சம் கூப்பிட்டு என்னை விசாரிச்சிங்கன்னா A to Z அப்படியே ஒப்பிச்சிருவார். எனக்கு நண்பன் திலீப்னு ஒருத்தர் இருக்கிறான். ஸோ அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா என்னோடய ஸ்கூல் டைம்லேருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப க்ளோஸ். ஹீ நோஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங். அவன் அப்படிப்பட்டவன். இப்போ என் ஆஃபீஸ் போய் பாருங்கள், போன சாட்டர்டே எல்லாம் குரூப்பாக சினிமாவுக்கு போனாங்க. 2 டிக்கெட் மட்டும் ஆப்சண்ட். ஒன்று நான், இன்னொரு ஒருத்தர். நான் சொல்லிட்டேன், அந்த இடத்துக்கு மட்டும் என்ன கூப்பிட்றாதீங்க, தயவாக என்னால் வர முடியாது. ஆனால் உங்கள் எல்லாரும் நான் ஸ்நேகிக்கிறேன், அந்த லெவல்லே வச்சுக்கிறேன். வி லவ் ஹிம். ஆனால் சில காரியங்கள், ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, என் நண்பன்கிட்ட கேட்டால் உண்மையை கக்கிடுவான். அதுதான் ஒரு நண்பன். சரி, பைபிள் வேதத்தில் இந்த நண்பன் என்ன சொல்கிறது? யோவான் 15:15 வசனத்தை ஒரு மூலக்கூறாக எடுத்து அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியத்தை கேட்போம். ஓகே, ஃபைன். இந்த வசனத்தில் அழகாக ஏசப்பா தான் இந்த வசனத்தை சொல்கிறார். ஏசப்பாவுக்கு மொத்தம் எத்தனை ஊழியக்காரர்கள் இருந்தாங்க? 12 பேர் சீஷர்கள். அதோட இன்னொரு பதம் அவரோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்தவர்கள். ஸோ அவங்க எல்லாரும் பார்த்து அவங்களோடு கூட சில வருஷம் பிரயாணிக்கும் பொழுது ஸ்டார்டிங்கில் அவங்கள ஒரு ஊழியக்காரரை போல, சீஷர்களை போல, அப்புறம் போக 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 அவங்க ஏசப்பா மேலே வச்ச அன்பும் ஏசப்பா அவர்கள் மேலே வச்ச அன்பெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் அவங்கள பார்த்து கூப்பிடுற டேர்ம்ஸ்லாம் மாறுது. பிள்ளையேன்னு கூப்பிடுறவங்க என் செல்லமேன்னு கூப்பிடுவாங்க. அதே அந்த பிள்ளை தொல்லை பண்ணுச்சுன்னா வேறு டேர்ம் வச்சு வேறு வார்த்தையை வச்சு கூப்பிடுவாங்க. அது எப்படி நடந்துக்குதோ பிள்ளை நடந்துக்கிற செயலை பொறுத்து. ஆனால் இவங்க நடந்துக்கிறத பார்த்தோன்னா அவ்வளோ ஆண்டவர் மேலே அன்பு வச்சு ஒரு ஃப்ரெண்டு போல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணதுனால ஏசப்பா அவங்களப்பா நீ எனக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கானா, நான் உங்ககிட்ட தான் சொல்கிறார், ஊழியக்காரன்ட்ட எஜமான் எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டார். சொல்லுவாராங்க? கண்டிப்பாக சொல்ல மாட்டார். எதெல்லாம் அவங்க சொல்லமோ அதை மட்டும்தான். அந்த லிமிட்டோடு இருந்திருக்கும். வேலைக்காரனா ஊழியனா அந்த லெவல்னா ஒரு லெவல் எக்ஸ்ட்ரீமாக போக நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்பொழுது இந்த இடத்துல நீங்கள் நிற்கணும்னு ஆண்டு சொல்கிறாரு. நான் உன்னை நேசிக்கிறத நீ உணரணும்.
அதை நீயும் ரெசிப்ரோகேட், நீயும் திருப்பி காண்பிக்கும் போது தான் இந்த நண்பன், இல்லைன்னா நண்பனுடைய அடுத்த லெவல் பொண்ணு துரோகியாக மாறுவான், இல்லைன்னா அவனே விரோதியாக மாறுவான். விரோதினா நல்லாவே தெரியும், இவன் என்னை கண்டிப்பாக அந்த வழியாக போனால் என்னை பகைப்பான், தெரிஞ்சவன் விரோதி. நண்பனை போலவே ஆக்டிங் பண்ணிட்டு பின்னாடி குத்துறவன் பேர் துரோகி. அந்த எல்லாத்தையுமே ஆண்டவர் செட்டில் பார்த்துட்டார். பேதுரு பார்த்தோம், அவர் யாருன்னு தெரியாது, ஒரு விரோதி மாதிரி ஆக்ட் பண்ணிட்டார். யோவான் அன்பின் சீசன், அப்படியே ஏசப்பாவுடைய மார்பிளேஸானப்பா நீ இன்னும் சொல்லிடா செய்கிறேன். அவன் அழுகையிலே அவன் தாயாகிய மரியாதை கூட எல்லாம் ஓடிட்டாங்க. சிறுவை வரைக்கும் ஓடி வந்து நின்னது யாரு? யோவான். துரோகியாக இருந்தாங்க அந்த 12 பேரில். அது யாரு? உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேவரட்னு நான் சொல்ல மாட்டேன். யார் அது? யூதாஸ். ஸோ அவர் என்ன பண்ணார், அப்படியே ஸ்நேகிதனே கிசு கொடுத்தா காட்டி கொடுக்குற, முத்தத்தினாலேயே என்னை காட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யூதாஸுக்கு. சரி, இவங்க எல்லாருமே நண்பர்கள் மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் சில சமயங்கள் தங்களை வேறுபடுத்தி காண்பினார்கள். ஐ மீன், ஆண்டவர் அவருடைய வார்த்தையை மாற்றவே இல்லை. என்ன சொன்னார்? நான் உங்களை ஊழியக்காரன்னு சொல்லாமல் உங்களை சிநேகிதன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை கன்ஃபார்மாக இருக்கிறது. மீன், நான் ஆண்டவர் சொல்லும்போது பிதாவாகிய தேவனும் அப்படிப்பட்ட வார்த்தையை தான் சொல்லியிருக்கிறார். ஒன்றா எடுத்தவங்க திரும்பி வாசிங்க. மல்கியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அழகான அதிகாரத்தை துவங்கும் போது மல்கியா இப்படி தான் சொல்றார், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு கொழுப்பெடுத்து உங்களோட வார்த்தை நீங்கள் எப்படி சிநேகிக்கிறீங்க? இன்னைக்கு அநேக நேரம் ஆண்டவர் ஒரு காரியம், நான் உன்னை நேசிக்கிறேன்டா, நான் உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், நான் உன் கூட இருக்கிறேன். ஆனால் சில சமயங்கள் நம்மளுடைய அவிசுவாசம் எப்படி தெரியுமா? எப்படி அதை ஒற்றுக்கவே முடியாது. மாம்சத்துக்கு அநேக நேரம் நம்ம இடம் கொடுத்துட்றோம் நம்மளோட லைஃப்பில். அதனால தான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியல. கொஞ்சம் பக்கத்துக்குள்ள பார்த்து சொல்லுங்களேன், மாம்சத்துக்கு கொஞ்சமாக இடம் கொடுங்க. இது சொல்லுங்களேன், 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாம்சம் ஆத்துமா என்ன சொல்லுகிறதோ அப்படியே செய்யும். ஆத்துமாவும் ஆவி என்ன சொல்கிறதோ அதை செய்யாது, சம்டைம்ஸ் செய்யும். இதை தான் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். இன்றைக்கி அநேக நேரத்தில் இந்த மனிதர்கள் விழ காரணம் இந்த அவ்விசுவாசம். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை சிநேகித்தேன். மீக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிதாவாகிய தேவன் இந்த வார்த்தையை அழகாய் சொல்லுகிறார். நான் உன்னை சிநேகிக்கிறேன், நீ எப்படி அதை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இப்படி சொல்றாரு. மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை சிநேகிக்கிறேன்ப்பா. எப்படி? நான் உன்னை சிநேகிக்கிறேன். ஆனால் நீ செய்ய வேண்டியது நன்மை செய்து. எப்படியா அழகா சொல்றாருல, நன்மை செய்து இரக்கத்தை நீ சிநேகிக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் சிநேகிக்கிறேன்னா ஏதாவது ஒரு காரணம் வேலிடாக இருக்கணும். நான் என் பிள்ளைக்கு வீட்டுக்கு போகிறேன், அந்த பிள்ளைக்கு பிடிச்ச காரியம் ஏதாவது ஒன்று நான் வாங்கி போனேன்னா, ஒன்று அந்த பிள்ளை என்கிட்ட அளவுக்கு அதிகமான பாசம் இருக்கணும், இல்லை அந்த பிள்ளை கேட்டிருக்கணும். ஏதாவது ஒரு காரியம் இருந்ததுன்னா ஓகே. ஆனால் எங்கள் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சிநேகிக்கணும்னா நான் எதிர்பார்க்கிற காரியம் உங்ககிட்ட என்ன இருக்குது? எதுவுமே இல்லைதான். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லணும்? உன்னை நான் சிநேகிக்கிறேன்ற வார்த்தையை மாற்றிட்டு இனிமேல் உங்களை நான் சிநேகிக்க மாட்டேன்னு சொல்லணும். ஆனால் அவர் வார்த்தையை மாற்றவே இல்லை. ஐ ஸ்டில் லவ் யூ, யூ ஆர் மை ஃப்ரெண்ட். நான் இன்னும் உன்னை சிநேகிக்கிறேன். அதனால தான் சொல்கிறார், அந்த இரக்கத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன். அந்த இரக்கம் இருக்கிறதுனால நான் இன்னும் உன்னை சிநேகிக்கிறேன். ஆமென். 31ஆம் அதிகாரம் எரேமியா 3ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான வசனம், வேதத்தில் குறித்து கொள்ளுங்க. இந்த சிநேகம் ஏதோ இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. ஆண்டவர் சொல்றார் எரேமியா 31:3, அநாதி சிநேகம். அந்த வசனத்தை போடுங்க. அக்காலத்திலே பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பா. எதனால? ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்லுவ அந்த வார்த்தையை. அப்போத்திலிருந்து எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான் நீ நினைப்ப, நீ வாயை திறந்து சொல்லுவ. அதற்கு ஆண்டவர் என்ன மறு உத்தரவு கொடுக்கிறார் தான் இந்த வார்த்தை. அப்பொழுது ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அடுத்த அந்த வார்த்தை, அந்த சிநேகம் நமக்கு எப்படி வந்ததுன்னா, மீகா சொல்றாரு இரக்கத்தில் வந்ததுன்னு வாசித்தோம். இங்கே எரேமியா சொல்றாரு
அது இரக்கத்தை காட்டில் ஒரு அழகான வார்த்தை காருண்யம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுங்க. பவுல் அழகா சொல்லிட்டார், என்னுடைய நீதி நியாயங்கள்லாம் அழுக்கான கந்தன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க கக்கா போயிட்டாங்கன்னா தொடச்சி போடுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூவே இல்லை. ஓல்டு நாப்கின் யூஸ் அண்ட் த்ரோ. ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் நாப்கின் வருது. யூஸ் அண்ட், நீ பண்ண காரியத்துக்கு உன்னை என்ன பண்ணணும், தூக்கி டஸ்ட்பினில் போட்டு ஃப்ளஷ் பண்ணியிருக்கணும். ஆனால் ஆண்டவர் அப்படி பண்ணல. ரொம்ப அழகாக பவுல் சொல்கிறார். அவ்வளோ தாழ்மை நம்ம யாருக்குமே வராதுங்க. அந்த பவுல் சொல்கிறாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த பாவ சரீரத்துலேருந்து என்னை யார், அவருக்கு ஆசை, தேவன் என்னை ஸ்நேகிக்கிறார், நானும் அவரை ஸ்நேகிக்கணும்னா அவருடைய சூழ்நிலையை ஓப்பனாக அட்மிட் பண்ணுறார். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை எதையுமே மறைக்கக்கூடாது. எங்கே? தேவ சமூகத்தில். அழகாக சொல்கிறாரு, இங்கே வாசிக்கிறோம், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அழகாக சொன்னார் பவுல். எப்படியா? என்னுடைய நீதி நியாயங்களா அவருடைய கிருபைன்னு ஒரு பேரை வைக்கிறாரு. யாரு? பவுல். அங்கே கிருபைன்னு சொல்கிறாரு. மீகா அதை இரக்கம்னு சொல்கிறாங்க. எரேமியா அதை காருண்யம். இதெல்லாம் உங்களுக்கு காம்போ பேக் மாதிரி கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நமக்கு கிருபை இருக்கிறதா? ஆமாம் இருக்குது. இரக்கம் இருக்கிறதா? இருக்குது. காருண்யம் இருக்கிறதா? அதான் வாசம் சொல்லுது, அவருடைய காருத்தினால் உன்னை எழுத்துட்டாரியா. நீ எப்பயோ புதக்குழியில், பாவ குழியில், நீ செய்வது பாவம் தெரியும், ஆனால் அதுலேயே சிக்கி 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 வெளியே வராமல் சாக கிடந்த கர்த்தர் பார்க்க கையை பிடிச்சி தூக்கிட்டேன், உன்னை எடுத்து நிற்க வச்சுட்டேன், என் ரத்தத்தை ஊற்றி உன்னை கழுவிட்டேன், இன்னி உன்னை கட்டி அணைக்க போகிறேன். இந்த நிலைமையில் கர்த்தர் இங்கே இருக்கிற எல்லாரையும் வச்சிருக்கிறார். இப்போ நம்ம செய்ய வேண்டியது, அந்த இரக்கத்துக்கு அப்படியா என்னை தூக்கி எடுத்தார், ஆம் ஐ ரியலி ஃபிட், அதுக்கு நான் உண்மையாக தகுதி உள்ளவனான்னு யாருன்னா ஒருத்தரைங்க, ஆமாம் நான் செய்த பரிசுத்தத்தின் நிமித்தமாக நான் அதற்கு தகுதி உள்ளவன் யாருமே சொல்ல முடியாது. கரெக்டு தானேங்க? எல்லாம் ஒரு இடத்துல நமக்கே தெரியாமல் விழுவோம், தெரிஞ்சு விழுவானா, ஆண்டவர் அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. நீ மன்னிப்பை கேட்குறியா? மீண்டும் அந்த புதகுழியில் விழ மாட்டியா? என் வார்த்தை மாறல, நான் உங்களை சிநேகித்தேன், நான் சிநேகிச்சது தான், நான் அதை மாற்றலை, என் பிள்ளைய கொடுக்குறேன். அவரும் அதே ஸ்டேட்மெண்ட் யோவான் 15:17, நான் உங்களை சிநேகிதர் என்று அழைக்கிறேன். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆமாம், அதே யோவான் 16:27 எப்படியா வாசிக்கிறோம்? யோவான் 16. யோவான் வசனம் நல்லா கேட்டுங்க. இந்த வார்த்தை ஏசப்பாவும் அக்னாலஜ் பண்ணுறாரு. அக்னாலஜ்னா இது கன்ஃபார்ம்ப்பா. அநேக பேர் நினச்சிட்டோம் பிதாவானவர் ஜனங்களை வெறுத்துட்டார், அதனால தான் அவர் வராமல் அவருடைய பிள்ளைகளை இல்லை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். சில காரியங்களை நீங்கள், நான் துருபதேசம் மற்றவங்களை குறை சொல்ல, நீங்கள் படிச்சுக்கணும், நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சில பேர் திருத்துவமே இல்லைன்றாங்க. ஆமென். பிதா இல்லை, குமாரன் இல்லை, பரிசுத்தா. அப்போ வேதத்தில் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறாரு. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பொறுமையாக. நீங்கள் என்ன சிநேகிச்சிட்டீங்க, நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று ரெண்டாவது காரியம் பண்ணிட்டீங்க, விசுவாசிச்சிட்டீங்க. அதனால் நீங்கள் செஞ்சது 2 காரியம்தான். நான் உங்களை ஃப்ரெண்டாக ஆகிட்டேன்பா. இதோட கூட ஒரு பெரிய பரிசு உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். இந்த ஒரு வார்த்தை நல்லா அண்டர்லைன் பண்ணி, வேதத்தில் இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. பிதா உங்களை சிநேகிக்கிறார்னு ஏசப்பாவே கன்ஃபார்ம் பண்ணுறாரு. எப்படியா? பிதாவுடைய ஸ்நேகத்தை மனுஷங்கிட்ட சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறது. இங்கே தாவீதுகிட்ட சொல்கிறாரு, நாத்தான் நீ தப்பு செஞ்சுட்ட. அப்போ பயந்துட்டாரு தாவீது. ஒரு வாரம் உபவாசம். ஆனால் அதுக்கப்புறம் அவன் தேவன் அவனை சிநேகிக்கிறத அதே நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீதுகிட்ட சொல்கிறாருப்பா, உன் மனசில் என்னென்னலாம் தோணுதோ செய்ப்பா, அவர் உன் கூட இருக்கிறார். என்ன அர்த்தம்? அவர் உன்னை சிநேகிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஹல்லேலூயா. நம்முடைய குற்றங்கள், நம்முடைய கிரியைகளின்படி அவர் நம்முடைய சிநேகிக்கலைங்க. 3 வார்த்தை, இரக்கத்தின்படி. சொல்லுங்க, இரக்கத்தின்படி. யார் சொன்னா? மீகா சொல்றாரு இரக்கத்தின்படி, எரேமியா சொல்றாரு காருண்யத்தின்படி, பவுல் சொல்லுகிறாரு அவருடைய கிருபையின்படி. இதை விட்டுறாதீங்க. ஒவ்வொரு நாள் ஜெபிக்கும் பொழுது, அண்ணா நான் விழுந்துட்டேன், ஆனால் இந்த 3 எனக்கு கொடுத்துருக்குறீங்களே, நான் விழுந்த இடத்த பார்க்காதீங்க,
இன்றைக்கி உங்கள் பாதத்தை பிடிச்சிருக்கிறேன். இந்த ஜெபம் ரொம்ப விசேஷமானது. ஏன்னா பிதாவை உங்களை திரும்பி பார்க்க வைக்கும். பிதாவுடைய அன்பு உங்கள் மேலே கொண்டு வருகிறதுக்கு இந்த ஜெபம். அநேக நேரம் இதை செய்கிறது இல்லைங்க. நம்ம போய் ஜெபம்னு போனாலே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பேர்களை சொல்கிறோம். அடுத்து ஸ்ட்ரைட்டாக ப்ரேயர் ரெக்வஸ்ட். எப்படி ரெக்வஸ்ட்? ஆண்டவரே இதை தாங்க, அதை தாங்க, சுகப்படுத்துங்க, இது நடக்கணும், அது நடக்கணும். ஸ்டாப். நீ உன்னை கேட்க வந்திருக்கிற, உன் பாத்திரம் அழுக்காக இருக்கிறது. அப்போ நான் செய்ய வேண்டியது, உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு ஒன்று இருக்குன்னு வசனம் அழகாக, உனக்கு எனக்கும் ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த வழக்குக்கு நீ நீதிமன்றத்துக்கு வா, தேவ சமூகத்துக்கு வா, உன் காரியத்தை அறிக்கை பண்ணு. உன்னுக்காக தான் நான் ரத்தம் சிந்தினேன், அந்த ரத்தத்தை எடுத்து மறைச்சு கொண்டு வா. ஆமென். ஆண்டவர் அழகாக சொன்னார். அந்த வார்த்தைகளை இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய காரியம் இன்றைக்கி அநேக நேரம் இந்த காரியத்தில் தான் நம்ம மனுஷங்க விழுந்துடுறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம், நான் சரியாக 8 மணிக்கு முடிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாருப்பா, நான் உன்னை ஸ்நேகிக்கிறேன், என் பிள்ளையும் உங்களை ஸ்நேகிக்கிறாரு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஞானஸ்நானம் பெற்றீங்க, தேவனுக்காக பரிசுத்தமாக வாழுறீங்க, என்னையும் ஸ்நேகிக்கிறீங்க. ஓகே, ட்ரெயின் நல்லா தான் போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் சில நேரம் ட்ரெயின் அந்த ரயில் வண்டி தடம் போடுறது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, எவனோ அந்த கல்லை எடுத்து வைப்பானுங்க, மேக்னெட்டை வைப்பாங்க, இல்லை ட்ராக்கை கட் பண்ண தான் அந்த ட்ரெயின் ஆகும், டீரெயில் ஆகும். ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கிறது. நீ இந்த சிநேகிதன் என்ற இடத்த விட்டு விலகுவதற்கு, பேதுருவே நான் உன்னை ஸ்நேகிக்கிறேன்ப்பா, ஆனால் பேதுரு ஆண்டவர் நானும் உங்களை ஸ்நேகிக்கிறேன், உங்களுக்காக ஜீவனையும் கொடுப்பேன்னு சொன்ன பேதுரு அரெஸ்ட் பண்ணி போய் அன்னைக்கு நைட்டே அவர் யார் என்பதே சொல்லுங்களேன், அவர் யார் என்பதை நான் அறியேன் என்று துவங்கி அவருடைய நாமத்தை தூஷிக்கவும் சபிக்கவும் ஆரம்பிச்சிட்டார். யார் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர்? யார்? பேதுரு. அவருக்கு தான் 12 பேருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் கொடுத்ததுன்னா பேதுருக்கு தான். ஏன்னா அவர் ரொம்ப விசேஷமானவர். அநேக காரியங்களே, இவன் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில் யாரை பார்த்து சொன்னது? பேதுருவை பார்த்து. எல்லாத்தையும் ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கிற பேதுரு தான் அன்றைக்கி நைட்டே போயிட்டு என்ன பண்ணுறாரு? அந்தர் பெல்டி அடிச்சிட்டார். இன்றைக்கி அநேக நேரம் ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் கொடுத்தது உண்மை. இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் சில நேரம் திருப்பி போடுறதுக்கு என்ன காரணம்? ஏன் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அது நடக்க மாட்டேன்னு யாரும் யோசிச்சிருக்கிறோமா? என் வாழ்க்கையில் இது செய்கிறேன்னு சொல்லிட்டாரு, கன்ஃபார்மாகவும் சொல்லிட்டாரு, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இடிக்குது அந்த வாக்குத்தத்தம். அவரும் ஓகே, அங்கேயும் க்ரீன் சிக்னல், இங்கேயும் அது, ஆனால் நடுவில் ஏதோ ஒன்று தடை வருதில்ல, அதை நம்ம நிதானிக்கணும். வசனம் சொல்லுது, யாக்கோபு ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்கிறாரு. சொல்லுங்க, விபச்சாரரு. இவர் கொஞ்சம் ரொம்ப மோசமானவர். சும்மா ஜென்ஸை மட்டும் சொல்ல, இவங்களையும் கூப்பிட, 2 பேரை வாங்கப்பா, விபச்சாரரு, விபச்சாரிகளே, இதை தான் சொல்கிறாரு. நீ தேவனை ஸ்நேகிக்கிறல்லப்பா, ஆனால் இந்த பக்கமும் ஏன் ஸ்நேகம் உனக்கு? அப்போ வசனம் நான் சொன்னப்போ பார்த்தோம் கடந்த வாரங்களில், ஆவி ஆத்மா சரத்தில் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டானா, பழைய ஐயா நான் ரட்சிக்கப்பட்டேன், இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கல்யாண விருந்து, பேர் நல்ல பேர், கிறிஸ்தவ பேர், இயேசுவோடைய சீஷருடைய பேர், ஆனால் அவனுங்க வீட்டில் திருமணம், கிறிஸ்தவ திருமணம் தான் கூப்பிடுறானுங்களே. என் ஃப்ரெண்டாச்சே, நான் போலடா தப்பாக நினச்சிப்பானுங்களே, போய் போட்டு ஒளரி. அந்த குடும்பத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சபையில் திருமணம், ஆனால் திருமணமான நபருடைய வாழ்க்கையில் குடியும் கும்மாளமும். ஏன் காரணம்? உலக ஸ்நேகம். நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அநேக நேரம் இந்த ஒரு காரியம் நமக்கு ஒரு என்ன பேர் வாங்கி கொடுக்குது? நான் சொல்ல, நீங்களே சொல்லிக்கணும். இன்னொரு காரியம், நான் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை கற்புள்ள, அப்போ யார்? மணவாளன். பாட்டை பாடலாமா? மணவாளன் கர்த்தர் இயேசு மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரு, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா?
என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. ஓகே, இந்த வார்த்தை அழகாக பாடணும். அவருக்கு யார் பிரியம்? நான் பிரியம், நான் சிநேகிக்கிறேன், அவரும் உன்னை சிநேகிக்கிறார். ஒரு நாள் கல்யாணம் இருக்குது, நடுவானில மத்திய வானில. அதுக்கு அவர் அங்கேருந்து இறங்கி வர்றார், நான் இங்கேருந்து ஏறி போனோம். கல்யாண மண்டபம் நடுவானில, எல்லாத்தையும் பிளான் பண்ணி பத்திரிக்கைலாம் கொடுத்துட்டாரு. உங்கள் கையில் ஒரு ஆவியின் அச்சாரமாகிய அபிஷேகத்தையும் கையில் கொடுத்துட்டு நீ தான் கல்யாண பொண்ணு. ஆமென். அப்போது இந்த அம்மா என்ன பண்ணணும்? தங்க கற்புள்ள ரூபவதி. ரூபவதி இல்லைன்னா எப்படி இருக்கணும்? ஏதாவது குறை இருந்தால் நொண்டி நொண்டி வந்துச்சா ரூபவதின்னு சொல்ல முடியாது. அவளிடத்துல உன்னில் ஒரு குறைவும். எகிப்துலலாம் அடிமைகளை வாங்கும்போது பற்களை செக் பண்ணி பார்ப்பாங்க. பல் இருக்குதா, முடி இருக்குதா, அவனுடைய சதைகள் எப்படி இருக்கிறது, அப்படி இருந்தால் தான் அவனை வாங்குவாங்க. அதை பொறுத்து தான் அவனுடைய ரேட். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை சூஸ் பண்ணி அவருடைய கல்யாண விருந்தில் உங்களை செலக்ட் பண்ணிட்டார். சபை எப்படியா? நாட் அ சிங்கிள் பர்சன். நம்ம எல்லாருமே ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா. ஆனால் இங்கே தான் என்ன பண்ணுறாங்களா? சைடில் ஒரு கனெக்ஷன். எங்கே? உலகத்தோட. இதுதான் ராங்க. எப்பா உன்னை நான் அங்கே பிளான் பண்ணி உன்னை நீ வருவேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு உனக்காக நான் உன் பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேனே, பத்திரிகையில், ஞாபக புஸ்தகத்தில், ஜீவ புஸ்தகத்தில் உன் பேரை எழுதி வச்சிருக்கிறேனே. நான் இதை எப்படி ஆல்டர் பண்ண முடியும்? ஆனால் நீ என்ன பண்ணுற? இந்த கல்யாணத்தை கால் ஆஃப் பண்ணுறியே, இதை கேன்சல் பண்ணுறியேன்னு சொல்லி தான். அப்போது ஏன்னா இவளுக்கு தேவனை பிடிக்காம அவரை போல இருக்கிற மற்றொன்று இந்த அம்மாவுக்கு பிடிச்சிருக்குது, இந்த ஐயாவுக்கு பிடிச்சிருக்குது. அதனால தான் 2 ஜெண்டரையும் சொல்கிறாரு. ஆணும் சரி, இந்த காரியத்தில் ஏன் விழுந்த அப்படின்னு கேட்டு உலக ஸ்நேகம், உலகத்தில் இருக்கிற மனுஷ ஸ்நேகத்தை சொல்லலை. மனுஷனை நேசிக்கணும். உங்களை சிநேகிக்கிறவர்களை மாத்திரம் நீ சிநேகித்தால் அதனால் என்ன பயன் இருக்கிறது? உலகத்தாரும் அதான பண்ணுறாங்க. நீ கிறிஸ்துவை உடையவன், எல்லாருக்கும் உங்கள் ஸ்நேகத்தை காட்டணும். ஆனால் அதே சமயம் அவருக்குள்ள அசுத்தமான எதுவும் உள்ளே வரக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற நன்மை, உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம். நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீங்க, நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீங்க. எல்லாத்தையும் எக்ஸாம்பிளில் காமிச்சிட்டு போயிட்டாரு. உப்பு போட்டிங்கன்னா எவ்வளோ சாப்பாடு, கொஞ்சோண்டு உப்பு போட்டு பாருங்கள், சப்புன்னு இருக்கிற சாம்பார் கூட செம்ம டேஸ்ட்டாக மாறும். காரணம் சின்ன உப்பு. உங்கள் லைஃப் எத்தனை பேரோட வாழ்க்கையில் உப்பாக இருக்குது? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி அநேக நேரம் இந்த உலக ஸ்நேகம், ஒரே ஒரு வசனம் தான், அதில் யாக்கோபு எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. உலக ஸ்நேகம். நான் சொன்னது சின்ன எக்ஸாம்பிள். ஒருத்தரையும் இப்போது லேடிஸில் யாரும் குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு விழுறதற்கு அநேக காரியங்கள். அநேக பேர் விழுறதே வாய் சும்மா இருக்காது, லொடலோடன்னு எதனா எல்லா குடும்பத்தில் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு வரும். அப்புறம் லூஸ் மோஷன்லாம் ஏன் ஆகாது? உன் வீட்டில் செஞ்சதை மட்டும் நீ சாப்பிடு, மற்ற வீட்டில் என்ன நடக்குது, அது என்ன நடக்குது, எல்லாத்தையும் சாப்பிட்றது. அப்புறம் என் பிள்ளைக்கு சரியில்லை, இது சரியில்லை. ஏன்னா உன் வா எல்லா இடத்துல போய் மேய்ஞ்சிட்டு வருது. பார்த்தியா? என் சொந்தக்காரன் தான் ஓப்பனாக பேசுகிறேன். என் சபைங்க, நான் இதை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நான் தைரியமாக சொல்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம சில காரியங்களில் உலக சிநேகத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவர் சொல்கிறப்பா, நான் இவ்வளோ பெரிய பிளானை வச்சு உன்னை வேறு லெவலில் ப்ரப்போஸ் பண்ணி வச்சுருந்தா சின்ன சின்ன காரியத்தில் விட்டுடுறியப்பான்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை ஆவியானவர் ஏவுக. அப்போ நம்ம சொல்லணும், நம்முடைய சிந்தனைகள், போத் ஜென்ஸ் அண்ட் உமன் 2 பேருக்கும் சொல்கிறார், அவருடைய சிந்தனைகளாலே வீணர்கள் என்ன அர்த்தம்? வீணாக போயிட்டானுங்க. அதுதான் ஸ்டைலாக சொன்னாங்க வீணர்கள். நம்ம லோக்கல் தமிழ் சொன்னான், வீணாக போயிட்டான்ப்பா அவன். எப்படி? நல்லா வந்திருந்தவன் எப்படி போயிட்டான்? நல்லா ரட்சிக்கப்பட்டான், 6 வருஷம் தேவனை ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டான். ஆனால் திடீர்னு ஒரு பாவத்தில் விழுந்து வீணாக போயிட்டா அவ. காரணம் உலக சிநேகம். இதை சபை கண்டிப்பாக சொல்லணும். இதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும். உங்கள் பிள்ளை நீங்கள் மறைச்சதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. இதில் எதனா ஒரு இடத்துல தவறிட்டோம் வச்சுக்கோங்களேன், உலக ஸ்நேகம் வந்துடும், தேவனுடைய ஸ்நேகம் கட்டாயிடும். வசனம் அழகாக சொல்லுகிறது, ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாக இருக்கிற யாராக இருந்தாலும் அதுக்கு விரும்புறியா? இதுதான் நான் சொல்ல. யாக்கோபு தேவனோடு க்ளோஸாக இருந்த 12 பேரில் ஒருத்தர் தான் திஸ் ஜேக்கப். என்னோடய பேரும் அவர் பேரும் ஒன்று தான். தமிழில் யாக்கோபு, இங்கிலீஷில் ஜேம்ஸ். எனக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னா, எங்கள் அப்பாவோட வாழ்க்கையில் ஜேம்ஸ் என்ற ஒரு ஐயா,
அவருக்கு செய்த நன்மையை ஞாபகமாக இந்த பேர் எனக்கு வச்சுருக்கேன். ஆனால் இந்த யாக்கோபோட சாப்டர் வீட்டில் டைம் கிடைக்கும்போது தனியாக எடுத்து படிங்க. டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இந்த யாக்கோபு எழுதியிருப்பார். அப்போது இங்கே வாசிக்கிறோம், நீ பகைஞ்சனாய் மாற ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன்னை ஸ்நேகித்தேன், என் பிள்ளையும் உன்னை ஸ்நேகிக்கிறாரு. பரிசுத்த ஆவியான அது இன்னொரு நாள் வரலாம் டீட்டெயிலாக. பரிசுத்த ஆவியானுடைய ஸ்நேகம் இருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா அவர் மாம்சத்தோடு இடைப்படுகிற விதமே வேறு மாதிரி இருக்கும். அந்த ஸ்நேகத்துக்குள்ளே ஒருத்தர் வந்துட்டார்னா அவனால் பாவத்தின் பக்கம் திரும்ப கூட முடியாது. இங்கே பிதாவோடைய ஸ்நேகம், குமாரனாகிய ஸ்நேகத்தை ரெடி பண்ணிவிட்டு உங்களை ஃபுல் மோல்டு பண்ணி பரிசுத்த கையில் கொடுக்கறத பார்க்குறோம். நல்லா வாசிங்க. நான் தேவனுக்கு பகைஞ்சனாக இருந்தேன்னா உலகத்துக்கு நான் ஸ்நேகிதனாக இருக்கிறேன்னு அர்த்தம். இன்றைக்கி உலக ஸ்நேகம் நான் உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு கொடுக்கணும் அவசியம் இல்லை. சிம்பிளாக சொல்கிறார், பாவம், அந்த பாவம் செய்ய தூண்டுறது உலகத்தோடைய ஸ்நேகம். கொஞ்ச நேரம் ஆண்டு சமூகத்தில், ஆண்டவரே இன்றைக்கி நான் இதில் விழுந்திருக்கிறேன், நேற்று இதில் விழுந்திருக்கிறேன், அந்த எண்டு வரும்போது அது உங்கள் கண்ணோ உங்களோட இருதயமோ உணர்ந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றே முழங்கால் பிடித்த 3 காரியத்தை சொல்லணும். அந்த கிருபை கொடுத்தீங்களப்பா, அந்த இரக்கத்தை கொடுத்தீங்களே, எரேமியா சொன்னது போல காருண்யத்தை கொடுத்தீங்களே, இந்த 3த்தையும் நினச்சிருங்க. அந்த பாழா போனதை நினைக்காதீங்க, இனி நான் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி பாருங்கள். மீண்டும் ரெனிவல் பண்ணுவாங்க. முடிஞ்சு போச்சுங்க 30ஆம் தேதியோடு என்னோடய வேலிடிட்டி, இன்றைக்கப்புறம் அவுட் கோயிங் போகாது. ஆனால் எப்போ அந்த காரியத்தை ராத்திரி செய்கிறீங்களோ இல்லை காலையில் செய்கிறீங்களோ, உங்களுக்காக ஒரு புது ஸ்நேகத்தை அந்த நாள் காலையிலே கர்த்தர் திறக்க போதுமானவராக இருக்கிற எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆபிரகாமை அப்படி ஸ்நேகிச்சாருங்க அவர். எல்லாரையும் வேற மாதிரி சொல்லி வர்றார். எப்படியா? ஃபஸ்ட்டு இஸ்ரவேல் என் தாசன், என் பிள்ளடா நீ. அடுத்து யாக்கோபை நான் உன்னை செலக்ட் பண்ணப்பா, ஏசாவை தள்ளி யாக்கோபை நான் செலக்ட் பண்ணேன், அதனால தான் நான் தெரிந்து கொண்டேன். சரி, மெயின் ஹீரோ யாருன்னு பார்த்தா ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு ஏசாயா கர்த்தருடைய வார்த்தை அப்படியே எழுதுறாரு. என்னவா? என் சிநேகிதனான ஆபிரகாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்ம தேவனுடைய சிநேகிதனாக இருந்தால் 10 வருஷம் கழிச்சு சொல்வார், இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தான், இவன் என்னுடைய சிநேகிதன். இப்படி ஒரு மகள் வாழ்ந்தால் இவன் எனக்காக வாழ்ந்தாள், எனக்கு என்னுடைய காரியத்தை மற்றவங்களுக்கு சொல்லி அநேகரை தேவ சமூகத்தை கொண்டு வந்தால் இவள் என்னுடைய சிநேகிதன். ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிச்ச க்ளோஸ் ஃப்ரெண்டு. சிநேகிதனுடைய அடுத்த லெவல் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட், சஞ்சரிக்கிறது தேவனோடு. ஏனோக்குடைய வாழ்க்கையை ஒரு நாள் தியானிப்போம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். இன்றைக்கி நான் தேவனுடைய ஃப்ரெண்டாக இருக்கிறேன்னா இங்கே வாசிக்கிறோம், சிநேகிதனானே. யாக்கோபு 2:23 வாசிங்களா. அங்கே யாக்கோபு அந்த வார்த்தையை சொல்வார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், அப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் அது முடிஞ்சிடுச்சு. அவன் தேவனுடைய அண்டர்லைன் பண்ணுறாருங்க. எத்தனையோ வருஷம் ஆபிரகாம் பிறக்கிறதற்கும் இந்த யாக்கோபு அவர் பிறக்கிற டைம்லைன்லாம் பார்த்தா எத்தனையோ ஆண்டு காலங்கள். அவன் சிநேகிதனாக மாற ஒரே ஒரு காரணம், அவன் விசுவாசித்தான். இன்றைக்கி எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஏசப்பாவுடைய சிநேகிதன். கையை உயர்த்தி, நான் வேணா கண்ணை முடிக்கிற, கையை உயர்த்தாமல் இருக்காதீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், நான் அவரை சிநேகிக்கிறேன், அவர் என்னை சிநேகிக்கிறாரு. இந்த சிநேகத்தை எவனாலையும் கெடுக்க முடியாதுங்க. இந்த சிநேகம் உண்மையான சிநேகிதம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் ஆபிரகாமை ரொம்ப சிநேகிச்சார். ஏன் சொல்லுங்க? பா அங்கே போப்பா, சரிப்பா போகிறேன்ப்பா, பா இங்கே நில்லு, சரிப்பா நிற்கிறேன்ப்பா. என்னென்னலாம் ஆண்டவர் சொல்கிறாரோ அப்படியே செய்தான். ஆனால் யாக்கோபு அப்படி சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டே கொஞ்சம் வேலைலாம் காமிச்சிட்டு வந்தார். ஆண்டவர் ஒன்று செலக்ட் பண்ணுறாரு. திருப்பி ஆண்டவர் போன்னு சொல்கிறாரு. யாக்கோபு உனக்கு எங்கே என்ன வேலை? தேவையில்லாமல் ஏன் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிற? ஏன் தீனால் போய் அங்கே விழுதா? காரணம், நான் உன்னை போக சொன்னனே, எழுந்து பெத்தேலுக்கு போன்னு சொல்லி சொன்ன காரணம் யாக்கோபு அந்த இடத்துல கீழ்ப்படியில். அதனால தான் யாக்கோபும் கமா போட்டு அந்த இடத்துல வந்திருக்கணும். ஆபிரகாம் அண்ட் ஜேக்கப்னு வரணும், அண்ட் இஸ்ரேல்னு வரணும். ஆபிரகாம், ஈசாக்கு, இவங்கெல்லாம் அந்த லெவலுக்கு ரேஞ்ச் எல்லாம் ஓடினாங்க தானா. அவர்கிட்ட ஓட காரணம் சில இடத்துல கீழ்ப்படிஞ்சாங்க. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார், எழுந்து பெத்தேலுக்கு போ. ஃபஸ்ட்டே சொல்லிட்டார், பெத்தேலுக்கு போப்பா, நான் உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டார். இவர் என்ன பண்ணார்?
பெத்தேலுக்கு போகலை, பாதி இடத்துல வேற இடத்துல டென்ட்டு போட்டதுனால தன்னுடைய ஒரே மகளை மற்றவர்கள் சூறையாட, அதனால ஒரு பெரிய பிரச்சனை, சலசலப்பு ஆண்டவர் பார்க்குறாரு. எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. சொல்லுங்கள், எல்லாத்தையும் உங்களை பார்த்து எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்கிறார். பிரச்சனை நடுவில் ஏன் காரணம்? நிற்க வேண்டிய இடத்துல நீ நிற்காததுனால தான், போன்னு சொல்லத்துல போகாமல் அவங்களோட பேசுனதுனால தான், அவங்களோட சம்பந்தம் கலந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை காரணம். அவன் பிரச்சனை நடுவில் ஒரு மாதிரி ஆயிட்டார் யாக்கோபு. அப்போ ஆண்டவர் திரும்பி வருது மேகத்தில் பேச, யாக்கோபே எழுந்து பெத்தேலுக்கு போ. அப்போ தான் அவன் எழுந்து போகிறான். அந்த அதிகாரம் வாசிப்ப ரொம்ப அழகாக இருக்கும். உடனே அடுத்த நாள் என்ன பண்ணுறான்? ஓகே, எல்லாம் பேக்கப் பண்ணுறாரு. யாக்கோபு அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் எழுந்து கிளம்பி போகிறாங்க. கர்த்தர் அவனுக்கு பிரியமாக மாறுறாங்க. ஆனால் ஏன் ஆபிரகாமோட லைஃப்பில் ஒய்ஃபு பேச்சை கேட்டு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார் அந்த ஆகார மேட்டரில். அதுலேயும் வாங்கி கட்டிக்கிட்டாருன்னா அந்த ஸ்நேகத்தை ஆண்டவர் விடலை. ஆமென். அந்த ஸ்நேகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். யாக்கோபோட லைஃப்பில், யாக்கோபுல யோபுவோட லைஃப்பை பாருங்கள். யோபு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போமே. நேரம் ரொம்ப இல்லை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாசிங்க. மைக்கில் வாசிங்களா? நான் வாசிக்குவா? மைக் கொடுத்துருக்குமா உங்களுக்கு? வாசிங்க மைக்கில். யாக்கோபு 2ஆம் அதிகாரம், யோபு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஓகே, 3 பேர் இருக்கிறாங்க. யார் யார் இவங்களாம்? கொஞ்சம் கதை மாதிரி சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. யோபுவோட லைஃப்பில் எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். எல்லாத்தையும் இழந்துட்டாருங்க. ஸோ மனைவி மட்டும் இருக்கிறாங்க, பிள்ளைங்க காலி, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே காலி, வேலைக்காரங்க காலி, எல்லாத்துலேயும் சாம்பிள் பீஸுக்கு ஒன்றை விட்டு போயிருக்கிறாரு. நான் மட்டும் தப்பிச்சு வந்தேன், எல்லோரும் காலி. இப்படி யோபு எல்லாத்தையும் இழந்துட்டான்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி வராங்க. எதுக்கு வராங்க? ஒரு துக்க செய்தி விசாரிக்க. ஒரு ஏழை வீட்டுக்கு போகிறோமே, சரி பாவம் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான், அவனை ஆறுதல் வார்த்தை சொல்லணும்னு சொல்லிட்டு 3 பேர் முடிஞ்சால் குறிச்சு கொள்ளுங்க. அதில் ஒருத்தர் பேர் எலிப்பாஸ், அவங்க ஊர் பேர்லாம் போட்டிருக்காங்க. ஒருத்தர் பேர் எலிப்பாஸ், இன்னொரு பேர் பில்தாத்து, இன்னொரு பேர் சோப்பாரும். ஸோ ஏபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்டு இப்படியா வந்தாங்க. வந்தவனுங்க சும்மா இல்லாமல் அவன் அப்படியே எதனால உனக்கு போயிருக்கோம். நீங்கள் அநேக பேர் நம்ம அந்த காரியத்தை செய்கிறோம். தேவனுடைய சிநேகிதர்கள் அப்படி பண்ண மாட்டோம். ஒரு குடும்பத்தில் இழப்பு வந்துடுச்சா, ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு பலவீனமோ, உடனே அவன் ஏன் இப்போ கஷ்டப்படுறான்னு தெரியுமா? அவன் செஞ்ச தப்புனால தான் அப்படின்னு. டோன்ட் கோ ஜட்ஜ்மெண்டல். நீங்கள் உடனே நீதிபதியாக மாறிட வேண்டாம். நீங்களும் நானும் தான் சொல்கிறேன். ஒருத்தருக்கு பிரச்சனை வருதா, அவனுக்காக ஜெபிக்கிறியா? அவன் அந்த பிரச்சனை வந்து காப்பாற்றுக்கிறியா? அவனுக்கு தேவன் இருக்கிறார், அவனுக்கு நன்மை செய்வார் அப்படின்னு சொல்ல ஒரு தைரியம் இல்லைன்னா டோன்ட் எவர் டாக். அப்படி தைரியம் இல்லை, பேசவே கூடாது. சில பேர் நம்ம துணிஞ்சு என்ன பண்ணிடுவோம், அவன் அந்த காரியத்தை செஞ்சால் அதான் அவன் வாங்கிட்டான், இதில் ஏசப்பா வேறு எழுத்துறோம், அதான் கடவுளை அவளுக்கு அதை பார்த்து கொத்தாருன்னு. நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம அப்படி பண்ணக்கூடாது. சத்தியத்தை அறிந்தவர்கள் அப்படி பண்ணக்கூடாது. இங்கே வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரம் அதே யோபு 12:4 இப்படியா வாசிக்கிறோம். எப்படியா யோபு சொல்கிறாரு, என் சிநேகிதன் வந்தவன் சும்மா இல்லை, 3 பேரில் அவனுங்க வார்த்தைலாம் எப்படியா இருக்கான், என்னை நிந்திக்கப்பட்டேன், என் இதயத்தை உடைச்சிட்டானுங்க. நானாலும் யாரை பார்க்குறேன்? எனக்கு ஒரு மேலே ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறார், அவரை தான் நான் பார்க்குறேன். 16ஆம் அதிகாரம் 21 வாசங்களேன். பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க வந்தவனுங்க. 16ஆம் யோபு. இந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்த வசனம் தப்பா? ஸோ அங்கே வாசிக்கிறோம், அங்கே அவர்கள் அவனை பரியாசம் பண்ணுறத அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அதே 16ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்துக்கு 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிப்போம். எப்படியா? எதுக்கு வந்தீங்க? அவனை ஸ்நேகிக்க. இன்றைக்கி மனுஷனுடைய ஸ்நேகங்கள், நீங்கள் யாரை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்புறீங்களோ, நான் மனுஷனை ஸ்நேகிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, கர்த்தருக்கு அப்புறம் வைங்க எல்லாரையும். இவன் தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவ தான் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, இவ தான் என் நெருங்கின சொந்தம். மனுஷனை அந்த இடத்துல வச்சிங்கன்னா அவ்வளோ க்ளோஸாக எவ்வளோக்கு எவ்வளோ தூக்கிட்டு போகிறீங்களோ அவளுக்கு ஒரு கீழே விழுந்துட்டா வலி அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக இருக்கும். அவங்க வார்த்தை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, சாதாரண மனுஷங்க சொல்கிற வார்த்தையை விட
அவங்க வார்த்தைகள் ரொம்ப வலியாக இருக்கும். இங்கே வாசிக்கிறோம், எப்படியா நான் சிநேகித்தேன், அவனுக்கு என்ன சிநேகித்தாங்கன்னு தெரியல, ஆனால் நான் சிநேகித்தவன் எல்லாருமே எப்படியா துரோகியாக மாறல, நேராக வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டான், எனக்கு விரோதிகளாய் மாறினார்கள். இதெல்லாம் யார் பார்க்கிறது? எப்பவுமே பிரச்சனை வருதுன்னா ஆண்டவர் பார்க்காம இருக்க மாட்டார்ன்ற ஒரு எண்ணத்தை எடுத்து போட்டுடுங்க. இது ஆண்டவருக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா? அவர் ஒன்றும் சிலை இல்லை, அதெல்லாம் இருந்தும் யூஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதெல்லாம் நம்மளுடைய கண்ணில் பார்க்கவும் முடியாது, ஆனால் எல்லாத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். யோபுல வாசிக்கிறோம் 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்டர்ஃபர் ஆகிறாரு. 41 அதிகாரம் வரை பொறுமையாக இருந்தவர், யோபுவோடு சில காரியங்களை பேசினவர். ஆமென். இந்த 3 பேர் லிஸ்ட்டில் யார்கிட்டையுமே நேராக பேசலை, ஆனால் இப்போ வந்து எலிப்பாசை கூப்பிடுறாரு. அந்த 3 பேர் வராங்க பார்த்தீங்களா? அந்த 3 பேரில் இந்த நான் வாசிக்கிற வார்த்தை, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின், அப்போனா 42:1 6 வரை ஆண்டவர் யார்கிட்ட பேசுகிறாரு? யோபோட பேசி முடிக்கிறாரு. முடிச்சதுக்கப்புறம் இங்கே திரும்புகிறார். இவனுங்க 3 பேரும் சும்மா இல்லை, வந்து ஒரு 3 நாள் தங்கி இருந்துட்டு யோபுவை செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஜாலியாக போகிறாங்க. பாலைவனத்தில் எங்கே போகிறாங்க? பேக் டு ஹோம், வீட்டுக்கு போகிறாங்க. எல்லாரும் டாட்டா பை பை, நாங்கள் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, உங்களை செய்ய வேண்டிய காரியங்கள், குத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நான் போகிறேன்னு போனாங்க. இன்றைக்கி யார் யாரெல்லாம் உங்களை வதைச்சாங்களோ ஆண்டவர் சும்மா விட மாட்டாருங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தேமானியனானே எலிப்பாசை நோக்கி உன்மேலும், ஆண்டவர் சொல்றார், உன் மேலேயும் உன் 2 சிநேகிதர் மேலேயும். எப்படி ஆண்டவர் சொல்லியிருப்பார்? நீங்கள் 3 பேர் வந்தீங்களே, அதில் இவன் கொஞ்சம் பரவாயில்ல லிஸ்ட்டில் இருந்தார், இந்த எலிப்பாஸ். அவன்கிட்ட நான் பேசுகிறேன், கொஞ்சம் கேளு. உன் மேலேயும் உன் கூட வந்தானுங்க 2 பேர், அவனுக்கு 2 பேர் மேலேயும் அவ்வளோ கோபம் இருக்கிறது. ஏன் தாசனாகிய உத்தமனும் சன்மார்க்கனும் எனக்கு பயந்தவன்டா அவனை எப்படி உங்களால் பேச முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, என் தாசனாகிய யோபு பேசுனது போல நீ பேசலை. அதுக்கப்புறம் சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிப்போம். அப்புறம் சொல்கிறார், நீ பலியை செலுத்திட்டு ஃபஸ்ட்டு நான் உன்னை மன்னிக்கிறேன், அடுத்து யோபுக்கிட்ட போ, அவன் ஜெபிச்சானா நீங்கள் தப்பிச்சிங்க. எப்படி? யோபு ஜெபிச்சா என் கோபத்துக்கு ஆளாக மாட்டீங்கன்னு சொல்லி அந்த 3 பேரையும் ஆண்டவர் திருப்புற. சில சமயம் உங்கள் சிநேகிதரோடு நீங்கள் நம்பி இருக்கிற ஆட்களோ உங்களை உடைக்கலாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, மனுஷர்கள் நம்முடைய இதயத்தை உடைப்பாங்க, யாராலையும் அதை சேர்க்க முடியாது. சேர்க்க ட்ரை பண்ணாலும் நம்முடைய இதயம் அதை ஏற்றுக்கொள்ள. நல்லா புரிஞ்சு கொள்ளுவோம், கர்த்தர் ஒருவரே. சில சமயம் ஃபேக்கெலாம் இருக்கும். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இன்னும் 5 நிமிஷம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாசிங்க. அழகாக சொல்லிட்டாரு ஞானி சாலமோன். சொல்கிறாரு, உன் சிநேகிதன் அடிக்கிறானா, உன் முகத்தில் அடிக்கிறானா, நேரில் பேசுகிறானா? இன்றைக்கி அநேக நேரம் உங்கள் சிநேகிதனை கொஞ்சம் அறிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சில அடிகள்லாம் விழுதுன்னா அது நம்மளை டோட்டலாக காலி பண்ணி நம்ம ஆத்மாவை நரகத்தில் போட்டு அமுக்கணும்னு இல்லவே இல்லை. அந்த அடி சொல்லுங்க, கொஞ்சம் கையை உயர்த்தி, அந்த ஆண்டவர் கொடுக்குற சில காரியங்கள்லாம் என்னை மாற்றம், என்னை கரெக்ட் பண்ணோம், என்னை வழிக்கு கொண்டு வந்துடும். மீன் அந்த மாடு ஓட்டுறோட கையில் ஒரு ஜாட்டி ஒன்று இருக்கும், அது வச்சு ஒன்று போட சைடில் போகிறது கூட அப்படியே ஆட்டோமேட்டிக்காக லைன் வந்துடும். சில சமயங்கள் அடி விழ தான் செய்யும். ஏன்னா நான் போன ரூட்டு சரியில்லை. மற்றவங்கள பார்த்து சொல்லிட்டு இது உங்களை பார்த்தே சொல்லிக்கணும், நான் போன ரோட்டு சரியில்லாதனால தான் சில சமயம் அடி விழுது, சில சமயம் உத விழுது, சில சமயம் கில்லு விழுது, சில சமயம் நல்லா போடுறாரு. ஏன்னா நான் கொஞ்சம் கரெக்டாக வேண்டிய இடம். சிநேகிதனுடைய காரியம் அப்படி தான் இருக்கும். அதான் ஞானி அழகாக, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானது, அதே சமயம் சத்துரு இடும் முத்தங்களோ. இந்த வார்த்தையை சொல்லும்போது அப்படியே யூதாஸ் காரியத்து கண்முன்னு வராங்க. யூதாஸ் வந்து, நான் எப்படா யாரா ஏசுன்னு காட்டு குடிப்பியா? நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் போய் யாரை முத்தம் செய்கிறேனோ அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கப்பா, நான் தான் காட்டி கொடுத்துறேன், அவருக்கு தெரியக்கூடாது. ஆண்டவர் நல்லாவே தெரியும். இவன் போகிறான். அப்போ சொல்கிறாருப்பா, நீ காட்டி கொடுக்கறதுக்கு படுவாய், வேறு எதுவுமே கிடைக்கலையா,
அன்பை பரிமாறுகிற மொத்தத்தினாலேயா என்னை காட்டி கொடுக்குறாயின்னு சொல்லிட்டு அவர் யூதாஸை பார்த்து சொல்லுவார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்றைக்கி சத்ருவும் அநேக நேரம் ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்ம மயக்கிடுவான், உலகத்தின் ஸ்நேகத்தை காட்டி நம்ம மயக்கிடுவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது நிரந்தரமா? ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் ஏதாவது ஒரு பொருள் என் வீட்டில் இருந்தால் அது நிரந்தரமா? சத்துரு கொடுப்பான். ஆனால் ஒரு அழகான வாட்ச் நீங்கள் கேட்டா ஆமென் ஆண்டவர் சொல்ல, நீ ஜெபிப்பா, அவன் டைம் வரும் நான் தருவேன். உடனே அப்பா வாட்ச் வேணுமா, ஆட்டையை போடு, எவன்னா ஏமாத்து, எதனா பொய்ய சொல்லு, திருடு, ஏதாவது பண்ணு, உனக்கு கிடச்சிரும். அதை வாங்கி கொடுத்துருவான். அதை நீ திருட்டு செய்ய, உன்னுடைய ஆவி ஆத்மாவை குற்றம் சாட்ட எல்லா வழிகளையும் ஆயத்தப்படுத்திடுவான். ஆயத்தப்படுத்திட்டு நீங்கள் செஞ்சு முடித்த உடனே அப்பாடா வாங்கிட்டியா, இதுக்கப்புறம் தான் உடனே அங்கே ஓட்டுருவார். நல்லவன் சொன்னீங்க, சபைக்கு போகிறான்னு சொன்னீங்க, அதே மாதிரி தான் வாசித்தோம், சகரியால் வாசித்தோம். பிரதான ஆசாரனாகிய யேசுவாவை எடுத்து நிற்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் சத்துரு, இந்த பக்கம் தேவதூதன், ரெண்டு பேரும் ஆப்போசிட். சத்துரு குற்றப்படுத்தி நிற்கிறான். ஒரு சின்ன காரியத்தை கூட அவன்கிட்ட உண்மை இல்லையே, உண்மை உள்ளவன் நம்பி ஊழியத்தை கொடுத்தீங்களே, ஒரு சபையை கொடுத்தீங்களே, ஒரு குடும்பத்தை கொடுத்தீங்களே, வாழ்க்கையை கொடுத்தீங்களே, சின்ன காரியத்தில் உண்மை இல்லை, இவனுக்கு எப்படி அந்த காரியத்தை செய்வீங்க? அவனே வந்து நிற்பான். யார் என்னை விழத்தல்னானோ அவனோட நோக்கம், நீ அங்கே சிநேகிதனாக இருக்கக்கூடாது, யூ ஹாவ் டு பி மை ஃப்ரெண்ட், என்னோடு கூட யுகமாக மரணத்தில் நீ நிற்கணும் என்பது அவனோட ஆசை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொரு மனுஷனை காண்பிக்கிறேன், தாவீது யோனத்தான். ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொன்னால் அவங்கள சொல்லாமல் இருக்கவங்க. 1 சாமுவேலில் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மைக்கில் வாசிங்க. எப்படியா? அவனும் இவனும் ஒரு சிநேகிதனா ஒரு உடன்படிக்கை இருக்கணும். இன்றைக்கி ஆண்டவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார், யோவான் 15:15, நான் உங்கள் சிநேகிதன். இன்றைக்கி எத்தனை பேர் ஒரு உடன்படிக்கை பண்ணுறீங்க? உலகம் உனக்கு நயம் காட்டினாலும், இந்த சாலமோன் அழகாக முடிப்பார், என் மகனே நீ சம்மதியாதே. அந்த வார்த்தையை யார் சொன்னது? யாராவது சொல்ல முடியுமா? சொல்கிறவர்கள் சபை முடிந்தவுடன் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வார்த்தை யார் சொன்னது? என் மகனே உலகம் உனக்கு நயம் காட்டினாலும் சம்மதியாதேன்னு யார் சொன்னது? ஓகே, நம்மளோட டாபிக் வரலாம். ஓகேவா? தாவீது எங்கே யோனத்தானை சிநேகிச்சு ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. அடுத்து வாசிக்கிறோம், அதே 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அந்த சிநேகிதத்தை காமிக்கிறாங்க. 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எப்படியா? சிநேகிச்சபடியால் உடன்படிக்கை பண்ணாருங்க. 18ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம், தன் உயிரை கூட துட்சமாக எண்ணி இங்கே வாசிக்கிறோம், மிகவும் சிநேகித்தபடியால், சாதாரணமாக சிநேகிக்கல, அங்கே சிநேகித்தபடியால் உடன்படிக்கை. சிநேகம் மிகுதியாகும்பொழுது ஒரு வார்த்தையை யோசிச்சு வச்சுக்கோங்க, ஆண்டவரை சிநேகிக்க, ஆண்டவரை இப்படியா வாழ்வேன், ஒரு உடன்படிக்கை, இப்படியா வசனத்தை கை கொள்வேன், ஒரு உடன்படிக்கை, அதிகாலை எழுந்து ஒரு பாடலை பாடி ஜெபிச்சு அந்த நாளை துவங்குவேன், ஒரு உடன்படிக்கை. ஆனால் அந்த உடன்படிக்கையின் அடுத்த நிலை எப்படி மாறினா அதுவே உங்கள் வாழ்க்கையாய் மாறிவிடணும். சொல்கிறாரு, நான் மிகவும் சிநேகித்தபடியால் பின்னும் அவனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான். உடன்படிக்கை எப்போனா உடைச்சலான்னு இல்லை, இதோட நெக்ஸ்ட் லெவல் ப்ராமிஸ், ஒரு ஆணையிட்டான். ஏன்னா ராஜாவோட பிள்ளை, அந்த ஸ்டேட்டஸில் நான் ஆணையிட்டு கொடுக்குறேன்டா, தன் உயிரையும் சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இன்னைக்கு யாருன்னா அப்படி செய்ய முடியுமா? இந்த இந்திய தேசத்தில் அநேக மிஷினரிகளை செஞ்சாங்க. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், அந்த வார்த்தையை பேசும்போதே மனைவியோடைய இருதயத்தில் அம்பு பாயுது. 2 பிள்ளைகளை அப்படியே சாகடிக்கிறாங்க. திரும்பி பார்க்க மாட்டேன், ஒருவேளை நான் திரும்பி பார்த்தேன்னா மறுதளிச்சிருவேன். அந்த அன்புக்கு அப்படியே ஒப்பு கொடுத்தான். அதுதான் உயிரை கொடுக்கறது. ஆமென். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் 2 பிள்ளைகளோடு கூட ஒரே காரில் அர்த்தராத்திரியில் கொளுத்தி கொலை செய்யப்பட்டது இதே இந்திய தேசத்தில் தான். அவர்களால் சொல்ல முடியும், என் உயிரை கூட துச்சமாய் ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கி நம்ம அந்த வார்த்தையை சொல்ல முடியும். இருக்கிற இடத்துல எல்லாம் கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் நல்லா எழுந்திருப்போம். கொஞ்சம் நேரம், கடைசி 3 நிமிடம் முடிக்க போகிறோம். எல்லோரும் நான் நின்றுட்டு இருந்தேன், ஒரு 3 நிமிஷம் நீங்கள் நில்லுங்க. கண்களை மூடி, கேட்ட சத்தியத்தில் ஆண்டவர் உங்களோட பேசினாரா இல்லையா? நீ தேவனுடைய சிநேகிதனா? ஒரு கேள்வி உங்கள் இதயத்தில் வைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லிட்டார், போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்,
நான் உன்னை ஊழியக்காரன், என் பிள்ளை எல்லாத்தையும் சொல்கிறத காட்டிலும் நான் உன்னை சிநேகிதன் என்று சொல்லுகிறேன். அது மட்டும் இல்லை, நீயும் சிநேகித்தபடியால் என் பிதாவும் உன்னை சிநேகிக்கிறார். மல்கியால வாசிக்கிறோம், நான் உங்களை சிநேகித்தேன். எரேமியா சொல்றாரு, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நான் உலக சிநேகத்தில் இருக்கிறேனா, தேவனை சிநேகிக்கிற இடத்துல இருக்கிறேனா? ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறோம். நாளைக்கு பரிசுத்த பந்தி. எத்தகைய சுத்திகரிப்போடு நாங்கள் பிரவேசிக்கணும், அது உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் உண்மையாக தேவனை சிநேகிக்குதா? கொஞ்சம் இதயத்தில் கையை வச்சு உங்கள் மனசாட்சியில் உங்கள் ஆத்மாவோட பேசுங்க கொஞ்ச நேரம். ஆத்மாவே, உன் சிநேகம் எதோடு கூட இணைஞ்சிருக்கிறது? சபையில் ஊழியன்னு சொன்னால் நீ வரியா? தேவனுக்கு பிரியமானது செய்ய என் சரீரத்தை ஒடுறியா? நீ கொஞ்ச நேரம் கேளுங்க, நீங்கள் ஆண்டவரோடு பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாசருவை கர்த்தர் சிநேகித்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை சிநேகித்தார். இன்னைக்கு உங்களையும் சிநேகிக்க ஆசைப்படுறாரு. ஹல்லேலூயா. நீ எங்கே இருக்கிற? ஹல்லேலூயா. ஆபிரகாம் அவருடைய சிநேகிதன். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. யோபுவை சிநேகித்த உலக நண்பர்கள் எல்லாம் ஒரு நாள் உங்களை கைவிடுவாங்க. மனுஷனை பிரியப்படுத்தவா தேவனை விட்டு உலக சிநேகத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? யோபு தேவனை நோக்கி பார்த்தான், கர்த்தர் அவனுக்கு இறங்கினாருங்க. இன்னைக்கு அவரை நோக்கி பாருங்க, உங்கள் ஃப்ரெண்டாக வந்து நிற்பார் உங்க கூட. இன்றைக்கி எத்தனை பேர் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறீங்க? அவர் என் ஃப்ரெண்டுங்க, எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுவேன். ஃப்ரெண்டுக்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான். அப்பா அம்மா கிட்ட மறைக்கிறத கூட ஃப்ரெண்டுக்கிட்ட ஈஸியாக ஷேர் பண்ணலாம்ல. கேன் யூ ஷேர் டு ஹிம்? ஆண்டவர்கிட்ட உங்கள் இதயத்தை திறந்து காண்பிக்கும். ஆண்டவரை, இதான் நான் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது, இனி உங்களோட வாழ ஆசைப்படுறேன். ஏன்னா நீங்களும் சிநேகிக்கிறீங்க, பிதாவாகிய சிநேகமோ எனக்கு கிடச்சிருக்கிறது. ஓ, அந்த உலக சிநேகம் எனக்கு வேண்டாம். நம்ம நம்பி இருக்கிறேன். யோனத்தானுடைய சிநேகம் முதல் படியில் உடன்படிக்கை பண்ணினான். மிகுந்த சிநேகம் தன் உயிரையும் துச்சமாக எண்ணினான். இன்னைக்கு முதல் படியை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. ரெண்டாவது படி, தேவனுக்காக இரத்த சாட்சியாகவும் மறிக்க நான் தயார் என்று உங்கள் வாழ்க்கையில் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள், பரலோகமே பூரிக்கும் உங்களை பார்க்கும் பொழுது. ஆண்டவர் இறங்கி வந்து சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டுப்பா இந்த பூமியில் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தான், எனக்காக வாழ்ந்தான். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? கொஞ்சம் நம்மை நாமே நாளைக்கு அந்த திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் கையில் எடுக்கும்போது அந்த குற்றமில்லாத பரிசுத்த ரத்தம் உங்கள் ரத்தத்துக்குள்ளே இறையும் பொழுது அந்த ரத்தம் கிரியை செய்த கிரியைகள் உங்களிலும் கிரியை செய்யணுமே. இன்றைக்கி சொல்லுங்கள், நான் யாரோட நண்பனாக இருக்கிறேன்? கன்ஃபஸ் பண்ணுங்கள். எந்த மனுஷனுடைய பொல்லாத நண்பர் இருந்தா, அவருடைய காரியங்கள் உங்களோட இணைக்கப்பட்டிருந்தா, அவருடைய துன்மார்க்கமான ஜீவியம் உங்கள் வாழ்க்கையில் பரிமாறப்பட்டிருந்தா, கட் ஆஃப், துண்டித்து விடுங்கள். ஹல்லேலூயா. நட்பை துண்டிக்க சொல்லலை, இந்த காரியத்தை துண்டித்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள். நன்மையானது உப்பை அவங்க வாழ்க்கையில் கொடுங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆண்டவர், நான் உங்களை சிநேகிக்கிறேன். கொஞ்சம் கையை உயர்த்தி எல்லாரும் கடைசி நிமிஷம். ஆண்டவரே, உங்கள் சிநேகத்திற்காக நன்றி, உங்கள் இரக்கத்திற்காக நன்றி, உங்கள் அன்புக்காக நன்றி. நீங்கள் என்ன சிநேகித்தது போலவே என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? அப்பா, நீங்கள் என்ன சிநேகித்தது போலவே என் குடும்பத்தை சிநேகிங்க, என் பிள்ளையை சிநேகிங்க, என் கணவனை சிநேகிங்க, என் மனைவியை சிநேகிங்க சொல்லுங்க, என் தாய் தகப்பனை சிநேகிங்க. ஏன்னா சிநேகிக்கிறவன் அவன் மனவாட்டியாக இருக்கிறான். அவர் மணவாளனாய் வரப்போகிறார். இந்த உலகமே காத்து கொண்டிருக்கிறது. அழிவுள்ளதாகியது அழியாமையை தரித்து கொள்ளுகிற வேலை எல்லாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஸ்நேகம் கம்மியாயிடுச்சுன்னா, நான் விரோதியாய் மாறிவிட்டேன் என்றால், நான் யூதாஸாய் மாறிவிட்டேன் என்றால் இந்த உலகத்தோடு முடிஞ்சிருங்க. நீ பெற்ற ரட்சிப்புவேன் 12 சீஷரில் ஒருவன் என்று பெயர் பெற்ற யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவன் அழைப்பு என்னது? உன் ஆண்டவர் எப்படி அழைச்சி இந்த சபையில் வச்சிருக்கிறார். விழுந்து போன யூதாஸை பார்க்காதியா? இன்னைக்கு அநேக பேர் விழுந்து போன மனுஷனை பார்த்து உன் ஓட்டத்தை திருப்பாத, உன் ஊழியத்தை விட்டுறாத, உன் நோக்கத்தை விடாத. உச்சிதமான ஒரு காரியத்தை, அந்த அநாதி ஸ்நேகத்தை உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அதனால தான் சொல்ல, உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையா ஓடு, பக்கத்தில் பார்க்காத.
ரிமஹல்லோ ஷின்னோலோ. ஆவியானவர் உங்களோடு பேசுறாருங்க. உங்களால மறைக்க முடியாது, அதை மறுக்க முடியாது. அவருக்கு இடம் கொடு, இதயத்தில் இடம் கொடு. எந்தெந்த இடத்துல மறைத்து வைத்திருக்கிறாயோ அந்த பாவத்தை எடுத்து வெளியே அறிக்கையிடு, தூக்கி போடு. இயேசுவின் நாமத்தில் உங்க மேல ரத்தம் ஊற்றப்படுகிறது. இன்னைக்கு நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற, இன்னைக்கு நீ சிநேகிதனாய் மாறிட்ட. பிதாவுடைய சிநேகிதனுக்கு நீ பத்திரவான். எந்த சத்துருவாலையும் இந்த உடன்படிக்கையை உடைக்க முடியாது. அது நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. சொல்லுங்க, அது நல்மனசாட்சி. நல்ல மனசாட்சியோடு நான் அவருடைய சிநேகிதன், என் உயிரையும் கொடுக்க தயார்னு சொல்லி. ஆமா, ஷலோத்துனமோ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சிந்தை உங்களுடைய இருதயத்தையே பேசி கொண்டு இருக்கட்டும். ஆவியான இந்த ராத்திரி வேளையில உங்களை ராத்திரி தூங்கும் போதோ இதே தியானித்து கொண்டு நான் எப்படி அவருக்கு சிநேகிதனாய் வாழ போறேன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் உங்களோட ஃப்ரெண்ட் அவங்க கூட வருவார், உங்களோடு கூட பயணிப்பார். வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். பாவத்தின் பக்கம் கூட திரும்ப மாட்டீங்க. உங்க மூலமாக அநேகர் சபைக்குள்ள வருவாங்க. நீ எழுந்து ஒரு ஊழியத்தை செய்வாய். எழும்பு எழும்பு எழும்பு. கர்த்தருடைய எழுப்பி கொண்டிருக்கார். இதயத்தை அமுக்காத, எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லாத. நீ கொஞ்சம் இடம் கொடுத்து பார். உன் மூலமாய் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் நல்லவர். நம்முடைய சபை ஊழியர்கள் ஜெபித்து நம்மை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Praise the Lord. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அவர் ஆண்டவர் நமக்கு சிநேகிதராக இருக்கிறபடியால் நம்ம யாரும் தொடவும் முடியாது. நமக்கு சுகவாழ்வை கொடுக்கிறவர். அவருடைய ரகசியமெல்லாம் ஓமேல இருக்கிறது. பிதாவே நமக்கு ஸ்தோத்திரம். நாளிலே இந்த வார்த்தைகளை கொடுத்தமைக்காக துதிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் உமக்கு சிநேகிதராக இருக்கிறோம். நீர் ஒன்றையும் எங்களுக்கு மறைக்கவில்லை. சிநேகிதனுக்கு ஒரு சிநேகிதன் தன்னை மறைக்கவே முடியாது. அதுபோலவே நீர் எங்களை சிநேகிக்கிறீர். உம்முடைய ரகசியங்கள் எல்லாம் எங்களுக்கு கொடுக்கிறீர். அது பரலோக ராஜ்யம். நீர் உவமைகளால் பேசும்போது அது உலகத்துக்கு அல்ல, என் ஜனத்துக்கு தான் நான் மறைபொருளாய் பேசுகிறேன்னு சொல்லி ரகசியத்தை வெளிப்படுத்தி பேசுகிற என் சிநேகிதராகிய இயேசுவை இதோ வந்திருக்கிற மக்களை நம்முடைய கருத்தில் வைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதி. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிமார்கள், குடும்பத் தலைவர்கள் யாவரையும் ஆசீர்வதித்தருளும். ரட்சிகரே உம்முடைய கருத்தில் வைக்கிறோம். நாளை ஆராதனையும் உம்முடைய கருத்தில் வைக்கிறோம். நாளை கம்யூனியும் உம்முடைய கருத்தில் வைக்கிறோம். அன்பின் விருந்தையும் உம்முடைய கருத்தில் வைக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து கொள்ளும். முடிவரைக்கும் கரம் இங்கே அசைவாடட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.